மக்களே தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்துச்சுல்ல. இதை பார்த்தோன்னே உங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குல்ல. ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஈரமாக ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க இருக்காங்களே, இவங்க வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண்மணி. இவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே தலைவலி பிரச்சனை இருந்திருக்கு. அதை சரியாக கவனிக்காமல் விட்டதால தான் இந்த ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. தலைவலி ப்ராப்ளம் அடிக்கடிக்க வரதால ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுன்னு அவங்க லைஃப் இருந்திருக்கு. இந்த தலைவலி ப்ராப்ளத்துக்கு அவங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போவும் அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கை கொடுக்கல. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப தலைவலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. 2-3 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி போனவங்க திரும்பி வரும்போது தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சில அதிர்ச்சிகரமான விஷயம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 காலமே நடக்க வரல. கைகளும் பார்த்தீங்கன்னா செயலிழந்து போகுது. என்ன ஆச்சுன்னு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது தான் டாக்டர் சொல்கிறாரு, இவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக், மூளைக்கு போகிற நரம்பு 3 இடத்துல பிளாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்படியாவது தன்னுடைய அம்மாவை நடக்க வச்சிடணுன்ற ஒரு நம்பிக்கையில், எப்படியாச்சும் தன்னுடைய மனைவியை நடக்க வச்சிடணுன்ற நம்பிக்கையில் இவங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லையா. கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ செலவு பண்ணியும் நடக்க வைக்க முடியாமல் போயிடுச்சே என்ற வருத்தத்தில் இருக்கும்போது தான் சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம் யூடியூப் சேனலில் இவங்க பார்த்துருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் சரி, இவங்க கொடுக்குற எக்ஸசைஸும் சரி, இவங்க கொடுக்குற ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இவங்களை திருப்பி நடக்க வைக்க முடியும், திருப்பி அவங்க கையும் காலும் வந்து எல்லாமே செயல்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட். அதை சரியான இடத்துல இவங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க மனசில் என்ன தோன்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடக்கவே முடியாதுன்னு நினச்ச என் மனைவி நடக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி காலையில் 5 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் சாப்பிட்ற டைம், ரெஸ்ட் எடுக்கிற டைமை தவிர்த்து மீது எல்லா டைமுமே ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட், காலையில் நடைப்பயிற்சி அப்படின்னு நிறைய விதமான எக்ஸசைஸ் இங்கே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தான் மனைவி வந்து திரும்ப எழுந்து நடப்பாங்க, அவங்களால எல்லாம் பழைய மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு வந்திருக்கு. இந்த சிவசக்தி ஃபிசியோதெரப்பிக்கு கூட்டிகிட்டு வந்த முதல் நாளை விட இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ சில விஷயங்கள்லாம் அவங்களே செய்கிறாங்க. அவங்களால வந்து ஒரு ஆள் சப்போர்ட்டால் வந்து அவங்களால நடக்க முடியுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வந்து குணமாயிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. நான் எதுக்காக இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, சாதாரண தலைவலி, ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம் அந்த மாதிரி கூட வரலை. சாதாரண தலைவலி. அந்த தலைவலி வந்து பார்த்திங்கன்னா மூளையில் போகிற நரம்பு வந்து பிளாக் ஆகிட்டு, அதாவது அந்த ஸ்ட்ரோக் அது வந்திருக்கு. வந்ததுக்கப்புறமா வந்து எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிருக்கு. அதுக்கப்புறமா இவங்க நாடி வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம். இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம். ஆனால் தெரியாத பீப்புளுக்கு போயிட்டு இந்த இடம் போய் சேரணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வீடு பக்கத்தில் இல்லை நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் யாருக்காச்சும் இந்த ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அவங்கள அப்படியே விட்டுறாதீங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வந்து இந்த சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையத்தை வந்து நாட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. நன்றி. இந்த சிவசக்தி ஃபிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் பவானிக்கு அடுத்துள்ள ஒரிச்சேரி கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.